ரேஷன் கடைக்கு போய் அங்கே ஒரு 50 பயனாளிகளுக்கு புது ரேஷன் அட்டைகளை வழங்கினார். அதில் முதல் பயனாளிக்கு ரேஷன் பொருட்களையும் அவரே அங்கே அளவிட்டு வழங்கிய காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். அந்த ரேஷன் கடையில் அவரிடம் அந்த கார்டுகளை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் தற்போது தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்கிறார்கள். அதை பார்க்கலாம். இல்ல தெரியாது, மார்னிங் தான் தெரியும், சடனா தான் தெரியும். நேத்து கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க, கொடுக்குறோம் ரேஷன் கார்டு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. அதோட மார்னிங் தான் இந்த மாதிரி கொடுக்குறாங்க, சிஎம் தான் கொடுப்பாரு அப்படின்னு. கடைசி வரைக்கும் நம்பல. ஏன்னா சப்போஸ் அவருக்கு வேலை ஏதாவது வந்துடும், அவர் வெயிட் பண்ணி கொடுப்பாரான்னு தெரியல. 10 பேருக்கு தான் கொடுப்பேன்னு வேற சொன்னாங்க, இவ்வளவு பேருக்கு கொடுப்பாரான்னு தெரியல. பரவாயில்ல, வெயிட் பண்ணி இவ்வளவு பேருக்கு கொடுத்தாரு. வெயிட் பண்ண வரைக்கும் ரொம்ப பிரியதர்ஷி. கர்மாநகர் தான், நாங்கள் 11th ஸ்ட்ரீட்ல இருந்து வரோம். 1 இயரா அப்ளை பண்ணோம், உடனே கிடைச்சிருச்சு. இது ஒரு பெரிய சந்தோஷம். இதை விட அதுதான் சார், அவரை பார்க்கறதே சந்தோஷம். அவர் கையால வாங்கினது இன்னும் சந்தோஷம், சொல்லவே முடியல. ஆமா, அவரை அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அவரை பார்க்கணும்னு பார்த்தாச்சு. இன்னைக்கு வாங்கணுன்றதை விட அவரை பார்த்ததான் ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாள் ஆசை நிறைவேற்றது. அவ்வளோ அழகா இருக்காரு. இதெல்லாம் போட்டுறாதீங்க சார். இல்ல, அதான் கொடுக்கும் போது தேங்க்ஸ் சொன்னோம், வரும்போது நன்றிமானாரு. அதே அவ்வளவு சந்தோஷம். அவரு பேசுறது கேட்கறதே சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளவு அழகா இருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு அவர் போட்டோ வீட்டுல வாங்கி வைக்கணும் ஆசை. இன்னும் வாங்கல, கொடுத்து வச்சுட்டேன், இன்னும் வீட்டுல வாங்கி வைக்கல. அதான், ஏன்னா இது வரைக்கும் எந்த சிஎம்மோட போட்டோ அப்படி வைக்கல. அவரோட போட்டோ வீட்டுல வாங்கி வைக்கணும். நீண்ட நாள் கனவு நிறைவேறிச்சு. ஆச்சு, சூப்பரா இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும். பெரம்பலூர் தொகுதியில தான் இருக்கேன். எலெக்ஷன் முன்னாடி டிசம்பர் ஜான்ல நாங்க அப்ளை பண்ணிருந்தோம். அப்புறம் எலெக்ஷன் ப்ராசஸ்னால ஸ்டாப் பண்ணிருந்தாங்க. எப்போ கார்டு வரும் பார்த்தா இப்போ ரொம்ப ஹாப்பி. சிஎம் சார் கையாலே வாங்கினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல, அங்க போய் என்ன நடந்ததுன்னே தெரியல. சோ கார்டு வர லேட் ஆனது காரணம் வந்து சிஎம் சார் கையால தான் வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. தேங்க்யூ. இங்க வந்திருக்கேன். இது வந்து சிந்தாமணி கூட்டுறவோட, அதில் நான் ஒர்க் பண்றேன். சிந்தாமணி கூட்டுறவு சங்கத்தோட ஒர்க் பண்றேன். சேல்ஸ்மேனா இருக்கேன் இந்த கடையில. எத்தனை கார்டு இருக்கு இங்க வந்து 1517 கார்டு இருக்கு. 1517 கார்டு இருக்கு. ஓகே. எல்லா பொருட்களும் எப்பவுமே இருக்கும்? எப்பவுமே இருக்கும் சார், எப்ப வந்தாலும் எப்பவுமே இருக்கும். மாசம் ஃபுல்லாவே வழங்கப்படுது. அவரோட உங்ககிட்ட பேசுனீங்களா? ரொம்ப ஏதாவது கேட்டாரா? ரொம்ப எக்ஸாக்டா இருந்தது. எதுவும் கேட்கல, நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். கார்டை வச்சு முதலே மேடம் வந்து சொல்லி இருந்தாங்க, அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி பதிவு பண்றீங்க, எப்படி பதிவு பண்றோன்ட்டு, ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி வாங்கணும், எப்படி அப்டேட் பண்ணணும்ன்றது கேட்டாரு. சொன்னேன் ஓகே அப்படின்ட்டு அங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்னும் கேட்கல. எப்படி இருக்கு இது மாதிரி எல்லாம் நீங்க திடீர்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல சார், இது வந்து எதிர்பார்க்காத ஒரு தருணம். எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க ஃபீல்டுல? நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து 3.5 இயர்ஸ் ஆகுது. ஆமா. சரி, பொதுவா நிறைய கடையில பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் என் கார்டு இருக்கிற கடை கூட சரி, போட்டு அழுத்திக்கிட்டே இருப்பாங்க, ஒர்க் ஆகாது. அந்த பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட சொன்னீங்களா? இல்ல சார், அது ஒரு வாய்ப்பு நீங்க சொல்லிருக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு மேபி இது புதுசா கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. நிறைய கடையில அந்த இஷ்யூ இருக்கு, உங்களுக்கு தெரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, இது பழைய மிஷின் தான், எல்லாருக்குமே வந்து மாத்த முடியாது, ஒன்னே மாத்த மாட்டாங்க. இல்ல, அந்த இஷ்யூ இருக்கு சார். நெட்வொர்க் ப்ராப்ளம் வரும், நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஃபிங்கர் உடனே ஆகாது. ஆமா, அதெல்லாம் ஒரு கவனத்துக்கு கொண்டு போயிருந்தீங்கன்னா டக்குன்னு சரி பண்ணிருப்பாரு. ஓகே, இனிமே கொண்டு கண்டிப்பா. அந்த நேரத்துக்கு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? சரி, ஓகே. சொல்லுங்க. இருதயநாதன். ஓகே, நீங்க சொல்லுமா, நீங்க பொருள் இடையெல்லாம் போட்டீங்களா? என்ன பேசினாரு சார்? அவர் எங்ககிட்ட ஒன்னும் பேசல, எடை போட்டோம், அதை எடுத்து அவரு மக்களுக்கு கொடுத்தாரு. என்ன பொருள் கொடுத்தாரு? அது சக்கரை போட்டோம் சார். அந்த கொஞ்சம் வயசான? ஆமா, சக்கரை போட்டோம் சார். அப்புறம் அவங்க என்ன வாங்கினாங்க? பருப்பு, அடுத்து பருப்பு போட்டோம், ஆயில் அவர் கையில கொடுத்தோம். அதுக்கப்புறம் 5 kg ரைஸ் போட்டோம். கீழே கொட்டாம அழகா பேக்ல கொட்டினாங்க. அவரே தான் வாங்கி கொடுத்தாரு? ஆமா, நான் எடை போட்டேன், அவர் வாங்கி அழகா கொட்டினாங்க. ஒரு பொருள் கூட கீழே கொட்டாரு, கீழே சிந்தாம கொடுத்தாரு. எப்படி இருக்கு அந்த மூவ்மெண்ட்? எப்படி இருந்தது உங்களுக்கு? சார், எதுவுமே எதிர்பார்க்காத நடந்தது. பக்கத்துல நின்று நீங்க குடுக்குறீங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு பதட்டம் தான் சார். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சார் கூட நின்று வேலை பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியா இருந்தது உங்களுக்கு? கட்டாயம். ஓகே ஓகே ஓகே. நீங்க எதுவும் கோரிக்கையெல்லாம் எதுவும் சொல்லல பொதுவா? இல்ல சார். ஆமாங்க சார், அத பத்தில எதுவும் கேட்கல உங்ககிட்ட? இல்ல சார். என்ன எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு கேட்டாரா? அத பத்தில எதுவும் கேட்கல, எதுவுமே கேட்கல. பில் போட்டாங்க, அங்க வந்து பொருள் வாங்கினாங்க, நாங்க போட்டு எடை போட்டா அவர் கொட்டி கொடுத்து அவ்வளவுதான். கண்டிப்பா நைட்ல பகல. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தீபா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா
செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.